ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரெட்டை வச்சு ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக துருவின கேரட், பிரெட், 2 முட்டை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரட்டுக்கு பதிலாக வேறு எந்த வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், நம்மளுடைய சாய்ஸ் தான். ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் விட்டு அந்த வெங்காயம், பச்சை மிளகாவை நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா துருவி வச்சுருக்கிற கேரட்டை போட்டு வதக்கிக்கோங்க. இந்த கேரட்டுக்கு பதிலாக நம்ம பொட்டேட்டோ இல்லாட்டி பீட்ரூட் இந்த மாதிரி எந்த வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை, கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 பிரெட் பீஸ் எடுத்திருக்கேன். இது நீட்டாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம சும்மா ஜஸ்ட் கிட்ஸுக்கு கொடுக்க போகிறதுனால அவங்களுக்கு ஒரு ஃபிங்கர் ஃபுட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். நமக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே அது கூட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா நம்ம பீட் பண்ணணும். நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள், பெப்பர், கொஞ்சம் மஞ்சத்தூள் இந்த மாதிரியான மசாலா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் எல்லாம் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் சேம் பேனில் இன்னும் கொஞ்சம் இல்லை நெய்யோ வெண்ணெயோ எண்ணெயோ எதுவாக இருந்தாலும் ஓகே போட்டுட்டு அந்த முட்டையில் ப்ரெட்ஸை நல்லா நனைச்சி ஒன்று ஒன்றா போட்டு இது போட்டு நம்ம நனைச்சி போடும்போது அந்த முட்டை மட்டும் நல்லா அப்சர்வ் ஆகிடும். அந்த கேரட்டெல்லாம் கொஞ்சம் அப்படியே கீழே தங்கிறதுனால நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு அது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். ஒன் சைடு ஃபுல்லாக நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த பக்கமும் திருப்பி போட்டு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைல் அண்ட் சப்போர்ட்.